வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமி ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனல் பண்ணிதான் இருக்கோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. விருச்சக ராசி அன்பர்களுக்கு சனி பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு வீடியோவில் பார்க்க போகிறோம். விருச்சக ராசி அன்பர்களுக்கு கடந்த 2.5 ஆண்டுகளாக இருந்த அர்த்தாஷ்டம சனியிலிருந்து ஒரு விளக்க கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக அந்த சனி பயிற்சி பலன்கள். உங்க ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு சனி பகவான் பயிற்சியாக. இந்த விருச்சக ராசி அப்படின்னு சொன்னாவே ஒரு தனித்திறமை வாய்ந்த ராசி. அப்படி இருந்தும் நிறைய கஷ்டப்பட்டு இருக்கோம் சார் வாழ்க்கையில. இந்த கஷ்டம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, உங்களை புரிஞ்சிக்காதவங்களால நிறைய கஷ்டங்கள் இருக்கும். முக்கியமா பாத்தீங்கன்னா நிறைய விருச்சக ராசி என்பதற்கு உறவு சார்ந்த விஷயங்கள்ல நிறைய பாதிப்புகள் இருக்கும். அப்பா அம்மா கிட்ட, கூட பிறந்தவங்க கிட்ட, முக்கியமா கணவன் மனைவிக்குள்ள நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவர்கள் இந்த விருச்சக ராசி. நிறைய விருச்சக ராசி என்பவர்களுக்கு காதல் கை கூடுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. அது நீங்க பழகக்கூடிய விதத்துலதான் இருக்கு. யாரையுமே நம்பாதவர்கள் இந்த விருச்சக ராசி. அதனாலதான் பிரச்சனை நிறைய வருது வாழ்க்கையில. விருச்சக ராசி என்பவர்களுக்கு ஏற்கனவே இருந்த அஷ்டம சனின்னு சொல்றதை விட அர்த்தாஷ்டம சனி, உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்தனால அர்த்தாஷ்டம சனி, அதுல இருந்து ஒரு நிவர்த்தி. அஷ்டம சனியுடைய பாதி அளவு நிறைய பாதிப்புகளை சந்தித்தவர்கள் இந்த விருச்சக ராசி. பாதிக்கே தாங்க முடியல சார், இவ்வளோ பிரச்சனையை சந்திச்சிட்டேன் சார் வாழ்க்கையில. நிறைய பேருக்கு கணவன் மனைவி கருத்து வேறுபாடுனால பிரிவினை பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் இந்த விருச்சக ராசி. இந்த சனி பகவான் பெயர்ச்சிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பிரிவினை எதனால நடந்துச்சு அப்படின்னு தெரியாம போயிடும். சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பு, நீங்க அதுக்கு தயாரா இருக்கும், அவ்வளவுதான் விஷயம். நீங்க அதுக்கு தயாரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா சேர்ந்து வாழலாம். இல்ல சார், ஏற்கனவே நிறைய பிரச்சனை சந்திச்சிட்டேன், நிறைய அவமானங்களை சந்திச்சிட்டேன், எங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அடுத்த திருமணம் கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை அந்த சனி பகவான் கண்டிப்பா கொடுப்பார். அதே போல இந்த விருச்சக ராசி என்பவர்களுக்கு இந்த பிரச்சனை 2 விதமா இருக்கும். குழந்தை இல்லாதனால ஒரு பிரிவினை, சில பேருக்கு குழந்தை இல்லை. நிறைய விருச்சக ராசி பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். அதுவே விருச்சக ராசியில இருந்த ஆண்களுக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த அனுஷ நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு உயிரிழப்பு சம்பந்தமான குறைபாடு பிரச்சனைகள், அதனால குழந்தை பேர் இல்லை அப்படின்ற மாதிரி. ஆனா டாக்டர் போனோம், நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், டெஸ்டா எடுத்து ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு அர்த்தாஷ்டம சனி காலத்துல தேவையில்லாத செலவுகள் நடக்கும். அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க அந்த சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுங்க. உங்களுடைய உண்மையான பிரச்சனை என்னன்னு பார்த்து அதற்கான நிவர்த்தி கிடைச்சி குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய நேரமா இருக்கு. அதனால கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்னுணி ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாகவும் சனி பெயர்ச்சி கொண்டு. அதே போல நீண்ட காலமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகளை இந்த சனி பகவான் கண்டிப்பா கொடுக்க போறாரு. முக்கியமா நிறைய பேருக்கு காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தோல்வி அடைந்தவர்களுக்கு திருமண யோகம் கண்டிப்பா நடக்கும். காதலிச்சிட்டு இருக்கீங்க, அதுல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த நேரத்துல உங்களுடைய காதலை வெளிப்படுத்தலாம். இல்ல காதல் ஏற்கனவே இருக்கு அப்படின்னா உங்களுடைய குடும்பத்துக்கிட்ட சொல்லி அது திருமணமா மாற்றுறதுக்கான ஒரு வாய்ப்பையும் சனி பகவான் கொடுப்பாரு. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, சனி பகவான் 5ஆம் இடத்துல இருந்து 3ஆம் பார்வையாக 7ஆம் வீட்டை பார்க்கிறார். அந்த 7ஆம் இடம் தான் திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். அப்ப இந்த காலகட்டத்துல நீங்க திருமணம் ஆகாதவர்கள், திருமணம் நீண்ட காலம் நடைபெறாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை அந்த சனி பகவான் கொடுக்க போறாரு. மறு திருமணத்திற்கும் வாய்ப்பு உண்டு, அதான் ரொம்ப முக்கியம். திருமணமாகி பிரச்சனை ஆகி டைவர்ஸ் ஆனவங்களுக்கு மறு திருமணத்திற்கும் வாய்ப்பு. அதே போல வேலை இல்லாதவர்கள், ரொம்ப முக்கியம், இந்த பாயிண்ட் நீங்க நல்லா கவனிக்கணும். வேலை இல்லாதவர்கள் தயவு செய்து வெளியூர் வெளிநாடு ட்ரை பண்ணுங்க. சார் நான் வெளிநாடு ட்ரை பண்றேன் சார், வெளியூர் ட்ரை பண்ண சார், கிடைக்க மாட்டேங்குது. ஆனா வரக்கூடிய மார்ச்சுக்கு அப்புறம் கண்டிப்பா உங்களுக்கு வெளியூர்ல வெளிநாட்டுல வாய்ப்புகள் கிடைக்கும். சார் உள்ளூர்ல கிடைச்சா கிடைக்காதா சார்? கிடைக்கும். ஆனா நீங்க எதிர்பார்த்த சம்பளம், நீங்க எதிர்பார்த்த பதவி, நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் உங்க வேலையில கிடைக்காது. ஏன்னா 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் 3ஆம் பார்வையாக 7ஆம் வீட்டை பார்க்கறதுனால வெளியூர் வெளிநாடு சார்ந்த பயணங்கள் சார்ந்த வேலை வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல சனி பகவான் இருக்காரு. திருப்பி எனக்கு வேலை கிடைக்கல நீங்க உங்களை பத்தி ஒரு சுய சிந்தனை செய்யக்கூடிய ஒரு தருணமாகவும் இருக்கும்.
அது செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வெளியூர்ல வேலை வாய்ப்பு கிடைத்தே தீரும். நிறைய விருச்சிக ராசி என்பவர்கள் என்ன பிரச்சனைனா, அம்மாவுக்காக வாழ்க்கையில் இருந்தவங்க நிறைய பேர் இருக்கீங்க. ஏன்னா சந்திரன் நீச்சமாகக்கூடிய ராசி. அதனால அம்மாவுக்காக இல்ல உங்களுடைய சிந்தனைகள்ல ஏதாவது ஒரு தவறு நடக்கிறதுனாலையும் நிறைய வாய்ப்புகளை இழந்தவர்கள் இந்த விருச்சிக ராசி. அதே போல நிறைய விருச்சிக ராசி என்பவர்கள் தொழில மிகப்பெரிய நஷ்டம், கடன் பிரச்சனை, எதுவுமே நடக்கல சார், 2.5 வருஷமா சும்மா இருக்கேன் சார், நான் எவ்வளவு முயற்சி பண்ணிட்டு ஒண்ணு நடக்கல, கடனுடைய அளவு தான் பல மடங்கு பெருகிருச்சு, ஒண்ணுமே பண்ண முடியாம இருக்கேன், பேங்க் ஆக்ஷன், பேங்க்ல ஓடி கட்ட முடியல, பேங்க் லோன் கட்ட முடியல, கார் லோன் கட்ட முடியல, வீட்டு லோன் கட்ட முடியல, எல்லா வகையிலும் கடன் அதிகமாக பெற்றவர்கள் இந்த விருச்சிக ராசி. அந்த பிரச்சனையெல்லாம் நிவர்த்தி ஆகும், கவலையப்படாதீங்க. ஏன்னா எல்லாருமே யோசிப்பாங்க, இவ்வளவு பிரச்சனை எப்படி சார் தீர்க்க போறோம்னு தெரியல, பிரச்சனை எப்படி வந்துச்சு, இவ்வளவு பிரச்சனை நேரம் சரியில்லாம வந்துச்சு. அப்ப நேரம் சரியாகும் போது என்ன ஆகும், அதே பிரச்சனை நிவர்த்தி ஆகும். உங்களுடைய சுயஜாதத்தை மட்டும் ஒரு வாட்டி பார்த்துட்டு சில முடிவுகள் எடுக்கிறது, சில தெய்வ வழிபாடு கண்டிப்பா வெற்றி கொடுக்கும். ஏன்னா 5ஆம் இடம் சொல்லக்கூடியது பூர்வ புண்ணியஸ்தானம். அந்த சனி பகவான் வரும்போது நீங்க செய்த புண்ணிய பலன்கள் வெற்றி கிடைக்கும். அதனால சின்ன சின்ன கோவில் வழிபாடு, சின்ன சின்ன தெய்வ வழிபாடு, அதெல்லாம் உங்க வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும். நிறைய விருச்சிக ராசி என்பது கேது திசை, சனி திசை, புதன் திசை, மேஜரா பாத்தீங்கன்னா புதன் திசையில இருந்து சுக்கிர திசை வரைக்கும் சொல்லலாம். நிறைய பாதிப்புகளை அடைந்தவர்கள், அது கேது திசைலாம் வந்துச்சுன்னா வாழ்க்கையில இதுக்கப்புறம் நான் ஒண்ணுமே கிடையாது சார், எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் கூட உங்களுடைய கடனுடைய அளவு, விரக்தி, வாழ்க்கையில எதுவுமே நடக்கல அப்படின்ற நிலை மாறவே மாறல. அந்த எல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த சனி பயிற்சி பலன்கள் இருக்கும். அதே படிக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல, நீங்க நினைச்ச விஷயங்களை படிக்க முடியல. நிறைய பேருக்கு அரசாங்க வேலை வாய்ப்புக்காக நிறைய முயற்சி பண்ணிப்பீங்க, அதெல்லாம் நடக்கல. நான் ட்ரை பண்றேன் சார், இதுக்காக உட்காந்து எக்ஸாம் எழுதுறேன், 2 மார்க்ல போயிடுச்சு, 3 மார்க்ல போயிடுச்சு சொன்னவங்க நிறைய பேர். அதே மாதிரி வெளிநாடு போறதுக்கு ஒரு எக்ஸாம் எழுதுறேன், எந்த எக்ஸாம் எழுதுறதும் ஜெயிக்க முடியல, போட்டி தேர்வுகள் ஜெயிக்க முடியாத ஒரு நிலை விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. அதெல்லாம் வெற்றி அடையக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். அதே போல நிறைய பேருக்கு அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நேரம், அரசாங்கத்துல பிரச்சனைகளோட வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னா அந்த பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகி உங்களுக்கு டென்ஷன் இல்லாம இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பையும் இந்த சனி பகவான் கொடுக்க போறார். அதே போல இந்த காலகட்டத்துல உங்களுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் நிறைய பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க, அவங்களாம் கண்டிப்பா போய் திருப்பி ஒரு கம்ப்ளீட் மாஸ்டர் செக்அப் பண்ணுங்க. மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் குறையக்கூடிய தருணம் அது. இல்ல சார் பிபிக்கு சாப்பிட்றேன், சுகருக்கு சாப்பிட்றேன், நீங்க எது வேணா மாத்திரை எடுத்துங்க, ரெகுலரா சாப்பிட்றீங்க, டாக்டர் சொல்லிட்டாரு சார் நீங்க ரெகுலரா சாப்பிடணும் அப்படின்னா நீங்க அதுக்கு திருப்பி ஒரு செக்அப் போங்க, டெஸ்ட் எடுங்க. கண்டிப்பா வரக்கூடிய மார்ச் மாசத்துல இருந்து உங்களுடைய மாத்திரையுடைய அளவு குறையும், மருத்துவ செலவுடைய அளவு குறையும். அதை செய்து கொள்வது சிறப்பு. நிறைய விருச்சிக ராசிக்குமே அதனாலதான் அதிகமா பாதிக்கப்படுறீங்க. டாக்டர் சொல்லிட்டாரு அப்படியே நீங்க செஞ்சுட்டே வரீங்க, தப்பு இல்லை, கேர்ஃபுல்லா இருக்க தப்பு இல்லை. ஆனா அளவு முடிஞ்சவொடனே நிப்பாட்டி இருக்கும். நம்ம தான் ஒரு ரொட்டீனுக்கு வந்துட்டோமே, அதை அப்படியே கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த விருச்சிக ராசி. அதனால அதை செக்அப் பண்ணிக்கிறது நல்லது. நிறைய பேருக்கு இழந்ததை மீட்டு எடுக்கக்கூடிய ஒரு தருணம். ஏன்னா சனி பகவானுடைய 7ஆம் இடத்து பார்வை உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல விழுது. அதனால இழந்ததை மீட்டு எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமா இருக்க போகுது. அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, பணமா இருந்தாலும் சரி, பொருளா இருந்தாலும் சரி, உறவுகளா இருந்தாலும் சரி. அப்ப இந்த காலகட்டத்தை தொழில மிகப்பெரிய வெற்றி வரும், வேலை வாய்ப்புகள் நல்ல சம்பள உயர்வு, பதவி உயர்வு வரும். அதே போல இந்த காலகட்டத்துல வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை நிறைய வரவுகள் உண்டு, வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் உண்டு, இம்போர்ட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு, எக்ஸ்போர்ட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. நிறைய விருச்சிக ராசி என்பவர்கள் மெடிக்கல், முக்கியமா உணவுத்துறையில இருக்கவங்க நிறைய கஷ்டப்பட்டீங்க. அவங்களுக்குலாம் ஒரு விமோச்சனத்தை தேடி உட்கார்ந்துருக்கீங்க, அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு விமோச்சனம் கிடைத்தே தீரும். அதே போல விருச்சிக ராசியா இருக்கீங்க, ஃபாரின் ட்ரை பண்ணிருப்பீங்க, தலைகள் நின்று பார்த்துருப்பீங்க, ஒன்றும் நடந்திருக்காது. எங்க அப்ளை பண்ணாலும் வரல சார், கடன் பிரச்சனைக்கு தீக்கலாம் நினைச்சு ட்ரை பண்ண கிடைக்கல. சரி ஃபாரின்ல போய் வேலை பார்த்து நிறைய சம்பாதிக்கலாம் ட்ரை பண்ண கிடைக்கல. என்கிட்ட எல்லா நாலேஜ் இருக்கு, ஆனா ஏதோ ஒரு வகையில தடங்கள் ஆகிட்டே இருக்கு. அந்த தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த சனி பயிற்சி பண்ணிருக்கு. மொத்தத்துல விருச்சிக ராசி என்பவர்களுக்கு பல விதமான நெருக்கடியிலிருந்து நிவர்த்தி,
தொழிலில் வெற்றி, தொழிலில் வருமானம், கடன் பிரச்சனைக்கு தீர்வு, உறவுகளால் ஏற்பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு நிவர்த்தி, ஆறுதல், கணவன் மனைவிக்குள்ள அந்யுன்யம், திருமணம் போன்ற அனைத்து விதமான விஷயங்களும் வரக்கூடிய சனி பயிற்சியிலிருந்து நடக்க போகுது. தயாரா இருங்க. அதற்கான முயற்சிகளை அதிகமா பண்ணுங்க. ஏன்னா விருச்சிகராசி என்பதெல்லாம் நொந்து போயிட்டீங்க, சோர்ந்து போயிட்டீங்க. இதுக்கப்புறம் என்ன சார் நடக்க போகுது வாழ்க்கையில அப்படின்னு கவலையோட இருக்கீங்க. அந்த கவலையிலிருந்து முதல்ல வெளில வாங்க. வெளில வந்துட்டுனாவே வெற்றி உறுதி. நம்ம சொன்ன பயிற்சி பலன்கள், அதாவது சனி பயிற்சி பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார அடிப்படையில் சொல்லக்கூடிய பயிற்சி பலன்கள். உங்க ஜாதகத்துல ராகு தசை, கேது தசை, சில ராசி அன்பர்களுக்கு சனி தசை, புதன் திசையெல்லாம் மிகப்பெரிய கடன், பிரிவினை, அது மட்டும் இல்லாம நீண்ட காலமா வேலை இல்லை, தொழில பிரச்சனை அப்படின்னு சில விஷயங்களை கொடுக்கும். அதற்கு உங்க சுயஜாதகத்தை பார்த்துக்கிறது மிக மிக சிறப்பு. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். நம்ம ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் 300 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் கொடுக்குறோம். இதில் பலன்கள் வராது, உங்கள் நோட்டில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க. நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் வருகின்ற பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் ஆரம்பிக்கிறோம். கிரகம்னா என்ன, ராசினா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகத்தை எப்படி பார்க்கறது அப்படின்ற வகுப்பு 3 மாத வகுப்பு ஆன்லைன் வகுப்பாக நடத்துகிற இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்துகிறோம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க, வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கவங்க படிக்கலாம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.